3 நாட்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த மழைக்கான தேதிகள் குறித்து உங்களுக்கு நம்ம முன்னதாகவே நம்ம அறிவிச்சிருக்கிறோம். நம்ம அறிவிப்புகள் பொறுத்தவரை முன்கூட்டியே நம்ம கொடுத்திருக்கிறோம். 3 நாட்களுக்கு கனமழையானது தமிழ்நாட்டில் கண்டிப்பா வரப்போகுது. அதோட சேர்த்து நமக்கு டிசம்பர் 25ஆம் தேதியிலும் லேசான மழை மற்றும் மிதமான மழை சில இடத்துல எதிர்பார்க்கலாம். 25, 26ல அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு பத்தி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு போச்சாங்க. ஏன்னா பனிப்பொழிவு தானே அதிகமா வருது. மழை எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல. பனிப்பொழிவுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படிலாம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து நம்ம எந்தெந்த மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் மழை வரும், எங்கெல்லாம் கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி எடுக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் கடும் ஆபத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லயுமே நம்ம ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா 70% இருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பொருட்களுடைய விலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அதனால சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே. தொடர்ந்து தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு சில இடத்துலயும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியும். அதனால தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல பரவலாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். அதனால எதனால நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லியிருந்தோம். கடந்த 24 மணி நேரத்துல, அதாவது நேற்றைய தினத்துல மதுரை விமான நிலையம், ஏன்னா இங்கதான் நமக்கு பனிப்பொழிவு பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பதிவாயிருக்கு. 16.5 டிகிரி செல்சியஸ் ஆக மதுரை விமான நிலையத்துல 16.5 டிகிரி செல்சியஸ் ஆக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சேலம் மாவட்டத்துல, ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் 14 டிகிரி செல்சியஸ் 15 டிகிரி செல்சியஸ்லாம் வெப்பநிலையானது இன்னும் நம்ம குறைஞ்சி பதிவாயிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த பனிப்பொழிவு பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பனிப்பொழிவு பொறுத்தவரை உள் மாவட்டங்கள் முழுவதுமாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி என பல்வேறு பகுதிகளிலும் இந்த கடுமையான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் நமக்கு 12 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், கொடைக்கானல், தேனி மாவட்டத்துல, தென்காசியில இதுவரை இல்லாத பனிப்பொழிவு தீவிரம் அடையும். ஏன்னா பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்குமே இந்த பனிப்பொழிவு எதிர்பார்க்க முடியும். பிப்ரவரி 2வது 3வது வாரத்திலிருந்து தான் நமக்கு பனிப்பொழிவு குறைந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கணிசமாக ரொம்ப தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். சரி, இப்ப நம்ம மழை வாய்ப்பை பத்தி பார்த்தே ஆகணும். எந்த தேதிகள்ல நமக்கு மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் டிசம்பர் 25 மற்றும் டிசம்பர் 30, 31 ஆகிய தேதிகள்ல, ஜனவரி 1ஆம் தேதிகளிலும் கனமழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல டிசம்பர் 25, 26ல ஒரு லேசான மழையாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால ஒவ்வொரு நாளிலும் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதனால டிசம்பர் 30, 31 தான் நமக்கு கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும். டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மழை பொழிவு தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அஜாக்கிரதையா நம்ம விட முடியாது. நமக்கு இன்னும் பருவமழை முடியல அப்படிங்கிற ஞாபகம் இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் மழை குறைஞ்சோடனே அவ்வளவுதான்ப்பா, மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் குளிர் மட்டும்தான், இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராதுன்னு சொல்லி
அஜாக்கிரதையா இருக்கீங்க. அப்படி மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இனிமே வரப்போகிற நாட்கள் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். டிசம்பர் 25 பொறுத்தவரை லேசான மழையா தான் இருக்கும். ஏன்னா டிசம்பர் 25 எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் நாட்கள்ல ஒரு டெல்டாவிலேயோ இல்ல தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்திலேயோ மேகக்கூட்டங்கள் வருகிறத பார்க்க முடியும். சில இடங்கள்ல லேசான மழையாக இருக்கும், சாரல் மழையாக பெய்யும். அவ்வளோதான் இருக்கும். டிசம்பர் 25, 26ல சாரல் மற்றும் லேசான மழையா தான் இருக்கும். எப்போ வந்து கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா, டிசம்பர் 30, 31 இந்த 2 நாளும் நமக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்போ டிசம்பர் 30ம் 31 ஆகிய இந்த 2 தேதிகளிலும் நீங்க வந்து மழை வாய்ப்புகளை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம். அப்போ டிசம்பர் 25 பொறுத்தவரை லேசான மழை, டிசம்பர் 30, 31 ஆகிய தேதிகள் வலுவான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதிகளில் கனமழையானது தீவிரமாக இருக்கும். அதாவது புத்தாண்டு அன்றே நமக்கு வந்து மழை வாய்ப்பு மிதமான மழை மற்றும் கனமழையாக சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதிகாலை நேரங்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த மழை தேதிகள் சொல்ற நாட்கள்ல அதிகாலையிலையும் நமக்கு மழை பெய்யும். டெல்டா உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அதுக்கப்புறம் டெல்டா பகுதிகள், தென் மாவட்ட இடங்கள், மேற்கு தொடர்ச்சியில் அநேக இடங்களில் சாரல் மிதமான மழை, இந்த மாதிரி நமக்கு இந்த வருடம் முடியும் போது பரவலாக மழை கொடுத்துட்டு தான் இந்த வருஷமே நமக்கு வந்து முடிய போகுது. அதே மாதிரி வருஷம் தொடங்கும் போதும் ஒரு மிதமான மழையோட தான் இந்த வருஷமும் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் எதிர்பார்க்க முடியும். அதிகாலையில் வரும் நாட்களில் பனிப்பொழிவு இன்னும் நமக்கு வந்து தீவிரமடைய போகுது. அதுதான் நம்ம இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். 14 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில், டெல்டா மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலையில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். இது சென்னையா இல்லை நீலகிரியான்னு கேட்குற அளவுக்கு அதிகாலை 3 மணி 4 மணி நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற மாவட்டங்களும், சேலம், கிருஷ்ணகிரிலாம் வந்து கொடைக்கானல் போல இருக்கும். அந்த அளவுக்கு பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால எந்த தேதியில நமக்கு மழை வரும், எப்போ மழை வராது, பனிப்பொழிவு குறித்து புயலுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் புயல் சின்னங்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு புயலாவது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கடைசியாக வந்து டிட்டுவா புயல், ஒரு காற்றுடைய வேகம் இல்லாத ஒரு புயல், அந்த டிட்டுவா புயல் தான் நமக்கு கடைசி. அதுக்கடுத்து நமக்கு எந்த புயலும் இந்த வருஷமும் சரி, அடுத்து வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரியிலும் சரி புயல் வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். பொங்கல் நாட்களில் தாழ்வு பகுதிகள் உருவாச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். டிட்டுவா புயல் மழையை கொடுக்குற ஒரு புயலாக நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓய்வு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதனால தொடர்ந்து புயல் வாய்ப்புகளோ அல்லது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கோ ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பொருள் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டர் தான் வாங்கணும், இல்லை வாஷிங் மிஷின் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த பொருளை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70% வரைக்குமே உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட், 70லேருந்து 90% வரைக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், மில்டன் ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.